நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி உடஞ்சிருந்தாலோ ஸ்கெட்ச் பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீந்து போச்சுனாலும் தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நான் வந்து உடஞ்ச பிளாஸ்டிக் மூடியையும் காலியான ஸ்கெட்ச் பென்ஸையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. சென்டரில் ஒரு ஸ்கெட்ச் பென்னையும் சைடில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லிருந்து 7 ஸ்கெட்ச் பென் வரலும் தாராளமாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஸோ அப்படி ஒட்டினா தான் வந்து நல்லாவே ஒட்டுங்க. மற்றபடி ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸு, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட நம்மளுடைய பாஸ் சமையல் சேனல் பேஜுக்கு போய் வீடியோஸை பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது, என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் டேப்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறேன். சைடில் இருக்க அந்த ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நூல் உருண்டைகளை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. நம்ம நூல் உருண்டைகளை இந்த மாதிரி மொத்தமாக போட்டு வைக்கும்போது ஒன்னோட ஒன்று சிக்கிக்கோங்க. நம்ம அவசரத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகாமல் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆர்கனைசரில் நான் வந்து 6 நூல் உருண்டைகளையும் 3 டேப் ரோலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 தான் ஒட்டியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஸ்கெட்ச் பென்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். இன்னுமே நிறையவே ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்குது பாருங்கள். அதுலேயுமே நீங்கள் நூல் உருண்டைகளை அழகாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.